தாராளமாக கேள் மகனே. தாயே, தாங்கள் மகாதேவரை காண்பதற்கு முன்பு அவர் மீது தங்களுக்கு ஆழமான பக்தியும் சிவலிங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் இருந்தது முறைதான். ஆனால் இப்பொழுது தாங்கள் மகாதேவரை தனிப்பட்ட முறையிலேயே அறிவீர்கள். ஏனெனில் அவர் தங்களின் கணவராகிவிட்டார். பிறகு ஏன் தாங்கள் சிவலிங்கத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வணங்குகிறீர்கள்? நம்பிக்கை நம்பிக்கை என்றால் என்ன மகனே? ஒரு பொருளின் மீது நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அப்படியென்றால் இந்த பிரபஞ்சத்தில் அது நிலை கொண்டுள்ளது. அதற்கென்று ஒரு இடம் உள்ளது. நாம் கண்ணால் காண இயலாத ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது நமது உரிமையாகும் மகனே. ஆனால் ஒருவருக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து சக்திகளும் அவரது நம்பிக்கையை உண்மையாக்க ஒன்று சேர்ந்துவிடும். மகாதேவரை சந்திக்கும் முன்பு அவர் எனக்கு சொந்தமானவர் என்று நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். உண்மையில் எனது நம்பிக்கையினால்தான் மகாதேவரை நான் என்னுடைய கணவராக அடைய பிராப்தம் பெற்றேன் மகனே.